தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் குடும்பத்திலே பலவீனமாய் இருக்கிற ஸ்திரீகளுக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் அவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். நீண்ட நாட்களாய் வியாதியின் கொடுமையினாலே ஒருவேளை படுக்கையிலே ஸ்திரீகள் யாராவது இருப்பார்களானால் தேவனுடைய கரம் அவர்களை தொடும்படியாய் நாம் ஜெபிப்போம். 18 ஆண்டுகள் பலவீனப்பட்டிருந்த ஸ்திரீயை தேவனுடைய வல்லமை தொட்டது போல இன்றைக்கு அவர்களை தொடும்படியாய் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, பலவீனத்தை நிமித்தமாக வியாதி நிமித்தமாக குடும்பத்திலே ஒதுக்கி வைத்திருப்பார்களானால் கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய வியாதிகள் நீங்கும்படியாய் கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொட்டு அவர்கள் எழுந்து குடும்பத்துக்கும் தேவனுக்கும் பணிவிடை செய்கிறவர்களாய் மாறும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். வியாதி அதிகரித்து கொண்டு போகிறது நிமித்தமாக பணம் இல்லாதபடிக்கு கஷ்டப்படுகிற ஸ்திரீகளுக்கு தேவனுடைய கரம் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் அநேகர் உதவி செய்கிறவர்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு எழும்பும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். எந்த பெண்கள் எந்த இடத்துல பலவீனத்தை நிமித்தமாக ஒதுக்கப்பட்டு இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை தேடி போய் அவர்களை கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை தொட்டு அவர்களை சுகப்படுத்தி அவர்கள் சாட்சிகளாய் எழும்பி தேவனுக்கு சாட்சியுள்ளவர்களாய் இருக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிற பெண்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒருவேளை நீண்ட நாட்களாகவோ மாதங்களாகவோ வருடங்களாகவோ படுக்கையில படுத்து கொண்டு இருக்கிற பெண்களை கர்த்தருடைய கரம் அவர்களை தூக்கி எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. வியாதியிலே கிடக்கிற அவர்களை கர்த்தர் இந்த ஜெப வேளையில ஆண்டவரை நீர் தூக்கி எடுத்து அவர்கள் ஆண்டவரை உமக்கு சாட்சியாய் எழும்பத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. பணம் இல்லாதபடிக்கு மருத்துவ உதவிக்கு பணம் இல்லாதபடிக்கு எந்த பெண்களாவது ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்களானால் கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்கிற மனிதர்கள் எழும்பத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரை வியாதி படுக்கையில் இருக்கிற பெண்கள் எழும்பி ஆண்டவரை குடும்பத்தையும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை கவனிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தள்ளப்பட்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரை கைவிடப்பட்டு இருக்கிறவர்கள் வியாதி நிமித்தமாய் ஒதுக்கப்பட்டு இருக்கிற பெண்களை கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களை மத்தியிலே தேடி சென்று சுவாமி அவர்களை சுகப்படுத்தி அவர்களை தைரியப்படுத்தி எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்யறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பெண்களும் வியாதி படுக்கையிலிருந்து எழும்பி தேவனுக்கு ஊழியம் செய்ய சாட்சி உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நீர் அப்படியே செய்யறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.